பெரிய கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் கால வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை துதிப்பதற்கும் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஸ்தோத்திரம். என்னென்னா அவரை காலமே நம்ம தேடி வரலாம். ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்கியம் கிடைக்காதனால ஸ்தோத்திரம் அவர்கள் தேவனை தேடுவதற்கு சோம்பல் உள்ளவர்களாய் என்ன செய்கிறாங்க? தேவ சமூகத்தை புறக்கணித்து தேவ சமூகத்தை அலட்சியம் செய்து இன்று தேவ சமூகத்தில் மிதமாய் காணப்படுகிறார்கள். நாம் எப்போதுமே நாம் தேவ சமூகத்தை என்ன செய்கிறோம்? கனப்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் இந்த அருமையான கால வேளையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து நாம் ஆண்டவரை விதமாய் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிப்பது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிற அந்த என்ன சொல்லலாம் என்றால் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அந்த உறவு, தேவன் மேலே வச்சிருக்கிற உறவு. ஸ்தோத்திரம். நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. ஸ்தோத்திரம். நம்ம மேலே காட்டுகிற ஒரு பாசம். ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்கள். அடிக்கடி நம்ம வந்து சில பேரெல்லாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஸ்தோத்திரம். அடிக்கடி சில பேருடைய பெயர் வந்து மனசில் வந்துகிட்டே இருக்கும், நம்ம மனசில் வந்துகிட்டே இருக்கும். சிலர்லாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பேரை அடிக்கடி உச்சரிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா எதனால் அப்படின்னா அவங்க மேலே தேவன் அந்த நபர் வைத்திருக்கிற பாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவங்க தேவ சமூகத்திலே அபிநமாக தேவனை ஆராதிப்பதிலே ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் செலுத்தக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். நாம் இந்த கால வேளையிலே சவுலை குறித்து நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம என்ன செய்கிறோம்? தியானிச்சுட்டு வரோம். ஸ்தோத்திரம். சவுல் ஒரு சரியான ஸ்தோத்திரம் ஒரு சூழ்நிலையிலே தேவனை ஸ்தோத்திரம் அந்த வாழ்க்கையிலே சில விஷயங்களை அவர் செய்ததுனால தேவன் சவுலை புறக்கணித்திருக்கிறார். ஏன் சவுலை தேவன் புறக்கணித்தார் என்று நாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று கீழ்ப்படியாமை, அடுத்தது பொறாமை, தேவனுடைய மனுஷனை அவமதித்தல், அப்புறம் புறஜாதி இடத்துல போய் போஜனம் புசித்தல். இப்படி இதனால் சவுல தேவன் வந்து புறக்கணிக்கிறார். சோதனை பார்த்தீங்களா? புறக்கணிக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஆனால் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இப்போ தேவன் சும்மாலாம் வந்து ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். சவுலை தேவன் புறக்கணித்ததற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் படிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்கள். 15:13. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் என்னை கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இதை வந்து நம்ம கடந்த நாட்களே தியானித்தோம். அதனால இதை என்ன செய்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார். சாமுவேல் என்ன செய்கிறார்? சாமுவேலுடைய வார்த்தையை சாமுவேல் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை சவுல் புறக்கணித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை எந்தெந்த மனுஷன்லாம் புறக்கணித்திருக்கிறானோ அதை படிக்கணும். புறக்கணித்திருக்கிறானோ தேவன் அவனை வெறுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறார். பார்த்தீங்களா? நம்ம தேவ சமூகத்தில் உங்களை நம்ம அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம்.
நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்தோத்திரம் என்னைக்காவது தேவனுடைய சமூகத்தில் சாமுவேலுடைய வார்த்தையை அல்லது ஊழியக்காரனுடைய வார்த்தையை நாம் புறக்கணிச்சிருக்கிறோமா? சொல்லுங்கள், நாம் புறக்கணிச்சிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். நாம் ஒரு தேவ ஊழியனுடைய வார்த்தையை அல்லது சாமுவேலுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்த எல்லாம் கவனிங்க. என்ன பாருங்களா, நேராக இருந்து உட்காருங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் முடி போடுறது முக்கியம் இல்லை, என்ன பார்க்கணும், வசனம் கேட்கணும், நான் சொல்கிறது நீங்கள் திரும்ப சொல்லணும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம ஆண்டவரை பின்பற்றி வருகிறோம். நம்ம உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்குறேன். இத்தனை வருஷ காலத்தில் நீங்கள் ஆண்டவனுடைய வார்த்தையை இந்த சவுளை மாதிரி புறக்கணிச்சிருக்கிறது உண்டா என்று அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. புறக்கணித்தது உண்டா? சாமுவேல் சொல்லியும், சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், அதை சவுல் என்ன செய்யலை, நிறைவேற்றலை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை நீங்கள் இத்தனை ஆண்டுகளில் எல்லா வார்த்தையும் ஏற்றுக்கொண்டீங்களா? எல்லாம் என்ன கவனிங்க, என்ன பாருங்கள். ஸ்தோத்திரம். எல்லோரும் என்ன பார்க்கணும், கீழெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லோரும் என்ன பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் நம்ம தேவ சமூகத்தை நம்ம எல்லோரும் நிற்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறதுனால நல்லா கவனிக்கணும். ஏதோ வசனத்தை கேட்டோம் போனோம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க எனக்கு இருந்தாலும் நம்ம ஆண்டவர் சொன்ன வசனம் தான் கடைசியில் நம்ம என்ன செய்யும் போது நியாயம் தெரிந்து போகிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சாமுவேல் எப்படி சொல்லி சவுல் புறக்கணித்தாரோ அது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம சொல்ல முடியுமா? வந்திருக்கா இல்லையா? இதை நாங்கள் சொல்லணும், ஊழியக்காரங்க சொல்லணும். எத்தனை பேர் அதை நீங்கள் அவமதிச்சிங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லணும். ஆனால் உங்கள் வாயின் மொழியை நம்ம கேட்கணும். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆண்டவருக்குள்ள தானே நம்மளாம் வளர்ந்துட்டுருக்கோம். அதனால் சவுளை போல ஸ்தோத்திரம் சாமுவேல் வார்த்தையை புறக்கணித்த நபர்கள் இங்கே நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு உங்களே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா உங்களால் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் சில நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், பொய்யால சொல்ல முடியும். ஆனால் அநேக நேரத்தில் அப்படி நம்ம செய்திருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிற எங்களையே நாங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது ஏதோ சில இடங்களில் மறந்து அப்படி செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய உத்தமர்கள் சொல்ல முடியாது. எசேக்கியா ராஜா அந்த அளவுக்கு ஜெபிச்சார். ஆனால் அதுபோல் எல்லா மனுஷரும் என்ன பண்ண முடியாது, அந்த ஜெபத்தை பண்ண முடியாது. அதுபோல் இப்போ சாமுவேலுடைய வார்த்தையை புறக்கணிச்சது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரனுடைய வார்த்தையை புறக்கணிச்சது உண்டு. ஆனால் என்னுடைய லைஃப்பில் எனக்கு தேவன் ஒரு ஊழியக்காரன் கொடுத்துருக்காரு. அவருடைய வார்த்தையை நான் புறக்கணித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் என்னெல்லாம் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் நான் செய்து நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தேன். அதனால் எனக்கும் அப்படி ஞாபகம் இல்லை. என் கூட பழகினவங்களை சொன்னால் கூட நான் கேட்பேன். என் கூட பழகினவங்களும் அப்படி யாரும் சொல்லலை. நீங்கள் அப்படி இருந்தீங்க, நீங்கள் இப்படி போனீங்க, நீங்கள் புறக்கணிச்சிங்க அப்படிலாம் யாரும் சொல்லலை. ஏன்னா என் தகப்பனுடைய வார்த்தையை நான் ஒரு நாளும் புறக்கணித்ததில்லை. அந்த வாசலில் காத்திருக்கிற அனுபவம் அப்படின்னா, அந்த பாஸ்டர் எப்படி எங்கள்கிட்ட பேசுவாருன்னா, அவர் எப்போ பேசுவார், எப்போ நமக்கு சொல்லுவார், எப்போ ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அப்படியே எதிர்பார்த்துட்டு இருப்போமே தவிர அந்த வார்த்தை எப்போ எங்கள் மேலே விழுது அதை உடனே ஏற்றிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். அதை தான் நான் என்னுடைய ஊழிய ஆரம்ப காலத்தில் என்னுடைய ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்க தவறுவதில்லை. கேட்டோம், நல்லா கேட்டோம், புடிச்சிட்டோம். அதனால் எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி டோட்டலாக அகில ஊழியர்களும் விசுவாச மக்களும் அவங்கள பார்த்து சவுல் புறக்கணித்தது கூட நீங்கள் என்னைக்காகிலும் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லியும் அதை செய்யாமல் யோசிச்சு பாருங்க. நான் உங்களை போல பிலீவர்ஸாக நான் உட்கார்ந்துருக்கும்போது என்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் புறக்கணிக்கலை. அவர் ஸ்டேஜிலேருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் டக்குன்னு எழுதுவேன், எழுதி வச்சுக்குவேன். அவர் சொல்கிற வார்த்தையை நல்லா கேட்பேன்.
கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை நான் தனியாக தியானிப்பேன். தியானம் பண்ணி சண்டே ஸ்கூல்லலாம் போய் சில வசனங்கள் எல்லாம் சொல்லுவேன். சொல்லி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்துவேன். நல்லா கவனிக்கணும். இப்படி எங்கள் ஊழியக்காரர் வந்து இன்றைக்கும் அவர் பேசுகிற வார்த்தையை நான் ரொம்ப கவனிப்பேன். பக்கத்தில் போய் உட்காந்து கவனிப்பேன். இப்போ கூட அவர் எங்கேயாவது பேசுகிறா ஓடி போய் கேட்கணுங்கிற அந்த எண்ணம்லாம் வரும், எனக்கு வரும். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் நல்லா எனக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம சவுலை போன்று தேவ வசனத்தை புறக்கணிக்கிற அனுபவங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். உயிரே போனாலும் சில விஷயங்களில் நம்ம மாறக்கூடாது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, சவுல் தேவனுடைய வார்த்தையை கேட்குற மாதிரி கேட்டான். ஆனால் அவனுக்கு அதை நடப்பிக்கிறதுக்கான கிருபை இல்லை, சுத்தமாக இல்லை. கேட்டான், எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்டான். அப்படியா சாமி, சொல்லுங்க, ரைட், இப்போ நான் போய் அவங்கள முடியடிச்சு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரணும், அவ்வளோதானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி கேட்டான். கேட்டுட்டு போய் அவன் என்ன செய்யலை, அதை அவன் செய்யவில்லை. எத்தனை தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், எத்தனை ஆராதனைகளில் தேவ வசனத்தை நம்ம கேட்குறோம், அதை நம்ம நிறைவேற்றிருக்கிறோமா? சவுலை மாத்திரம் குற்றவாளியாக நம்ம பார்க்கக்கூடாது, அந்த இடத்துல நம்ம நிறுத்தி பார்க்கணும். தேவன் சொல்லியும் அதை ஒரு வேளை நம்ம செய்யலைன்னா அதுதான் சவுல் வேலை. ஒரு அலையிலே சொல்லுவோம். அந்த சவுல பைபிளில் தான் இருக்கிறார். சவுல்ல நமக்குள்ளே சில சவுல்கள் இருக்கிறாங்க, சில சவுல்கள் நமக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமாம், கேட்பாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. சொல்லுங்க, வசனத்தை கேட்பாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. அதுதான் நமக்குள்ளே சில சவுல்கள் உருவாகி இருக்கிறதை தேவ தண்டனைகள் வரும்போது தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர, இப்போ நீ என்னதான் கேளுங்க, இப்போ வந்து நீ என்னைக்கா புறக்கணிச்சிருக்கலான்னு சொன்னால் நான் இல்லவே இல்லையே, நான் புறக்கணிக்கவே இல்லையே அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அது பேசி அந்த பொய்யா பேசி பழகிட்டோம், அதனால அப்படி நம்ம பேசுவோம். ஆனால் சவுல் பாருங்க, சாமுவேல் சொன்னதை நிறைவேற்றல, ஆனாலும் அதையெல்லாம் மூடி மறைக்காம அவனுடைய எல்லைகளிலேயே அதெல்லாம் வச்சிருந்தான் பாருங்க. அவன் எல்லைகளிலேயே அதெல்லாம் வச்சிருந்தான். அப்ப சாமுவேல் வந்ததும் கேட்கிறாரு, எல்லாம் முடிச்சுட்டேன். ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் முடிச்சுட்டேன். அப்போ அங்க சத்தம் போடுது, அந்த ஆடு மாடலாம் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது 1ஆம் தரம் 2ஆம் தரம் உள்ளதெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா, அது எப்படி சொல்றாரு பாருங்க, 1ஆம் தரம் 2ஆம் தரம் உள்ளதெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். எவ்வளோ வேதனையாக இருக்கு பாருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவன் அதை அழிக்க சொன்னதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் அங்கே உள்ள மனிதர்கள் மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு கொரோனா போன்ற ஒரு பயங்கரமான நோய் பரவி இருக்கிறது. அந்த நோய் வந்து மற்ற இடங்களுக்கு பரவி விடாமல் அதை முற்றிலும் அழித்து விடு என்று ஆண்டவர் அதுக்கு தான் சாமுவேல்கிட்ட சொல்கிறார், அழிச்சிடு. ஆனால் அதை வந்து சவுலுக்கு ஆண்டவர் மறைச்சார். அந்த வியாதியை வெளியில் சொன்னால் மற்றவங்க ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்லி அந்த வியாதி சம்பந்தப்பட்ட காரியத்தை சவுலுக்கிட்ட மறைச்சி, நான் இதை மாத்திரம் சொல்லி அப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டேன். ஆனால் சவுல் என்ன பண்ணல, அதை செய்யலை. ஆனால் அதை சாமுவேல் போய் மறுபடியும் நிறைவேற்றினார். மறுபடியும் அந்த மிருக ஜீவன்கள் ராஜா எல்லாத்தையும் வெட்டி போட்டார். பார்த்தீங்களா, சோத்திரம். நல்லா கவனிக்கணும், நம்ம எதை நிறைவேற்றாமல் விடுறோமோ அதை தேவன் தம்முடைய தாசனை கொண்டு நிறைவேற்றி விடுகிறார். நம்ம நிறைவேற்றலைன்னா நம்ம தலையில் கர்த்தர் கேட்பார், ஆனால் அதை எப்படி கர்த்தர் நிறைவேற்றிடுவார். நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளே என்னை கூப்பிடும் எடுக்கிற வேதவசனத்தை நம்ம பார்க்குறோம்.
ஒருவேளை நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை அவமதிச்சோம், புறக்கணிச்சோம்னா தேவன் அவரே தனது தாசனை கொண்டு அதை நிறைவேற்றி விடுவார். ஆனால் நம்ம சூழ்நிலை என்னவாகும் என்று சற்று யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆகவே நீங்க இன்னொரு வசனம் படிங்க. சோதனம். அடுத்தது என்ன செய்யறாங்க? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. சவுலின் குமாரத்தியாகிய ஓராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மோகாலத்தியனாகிய ஆதாரியனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுல் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் அவனுக்கு காணிக்கையாகவும் பெலிஸ்தீரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். படிங்க. பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதுடைய ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லோரும் உம்மை சிநேகிக்கிறார்கள். இப்பொழுதும் நீ ராஜாவுக்கு மருமகன் ஆனால் நலம் என்று சொல்லுங்கள் என்று. 18-19 படிங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 18-19. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 18-19. அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனுடைய பேசுகையில் பெலிஸ்தீரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்துக்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தியருடன் கூடி அவரோடு கூட பாளையத்திலே திரிந்து வந்து. இதுல நம்ம பார்க்கறது என்னன்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சவுல் கொடுக்கவில்லை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை சவுல் கொடுக்கல. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கு நமக்கு தெரியும். சொல்லுங்க, என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோனுடைய தளிர்த்த கோல், ஆவியானுடைய வழி நடத்துதல். நல்லா கவனிக்கணும், ஆவியானுடைய வழி நடத்துதல். அடுத்தது மன்னா, கர்த்தருடைய வார்த்தை, மன்னா வைக்கும் பாத்திரம், கர்த்தருடைய வார்த்தை அதில் இருக்கிறது. அடுத்தது 2 பலவைகள், கற்பனைகள், அதில் 10 கற்பனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் சவுல் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த உடன்படிக்கை பெட்டியா குறித்து ஒரு அலட்சிய போக்கை அந்த இடத்துல அவருக்கு காண்பிக்கிறார். அதனால் படிக்கணும். முதலாவது அங்கே புறக்கணிச்சாரு கர்த்தருடைய வார்த்தையை. 2வது இங்கே உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அதை ரொம்ப அலட்சியம் பண்ணினார். சொல்லுங்க, என்ன செய்தார்? அலட்சியம் பண்ணினார். அடுத்து நீங்கள் படிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13 படிக்கல. அதில் நம்ம பார்க்கும்போது அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன படிங்க. ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்காதவராய் மாறிவிட்டாரா? படிங்க பார்க்கலாம். 13:3. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம் என்றான். சவுலின் நாட்களே அதை தேடாமல் போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாய் இருந்தபடியால் சபையார் எல்லோரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். பாருங்கள், ஆனால் ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்திற்கு அந்த உடன்படிக்கை பெட்டி போன்ற சில விஷயங்களுக்கு அவர் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காம அதை அவர் என்ன செய்கிறார்,
அந்த ஒரு முக்கியத்துவத்தை இழந்துட்டார். சோதரம் நம்ம என்னென்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நமக்கே சில நேரம் தெரியாது. பார்த்தீங்களா, நமக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை முக்கியத்துவப்படுத்துவோம், சில விஷயங்களை தூக்கி எறிஞ்சிடுவோம். இது வேண்டாம் அப்படின்லாம் தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆனால் தேவன் அந்த விஷயத்தில் எப்படி உள்ளவராக இருக்கிறார் நல்லா யோசனை பண்ணுங்க. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லும்போது ஆண்டவர் அது மேலே எந்த அளவுக்கு ஆண்டவருடைய கவனம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். ஊர்சா பெட்டியை தொட்டதுக்கே அவனை அடித்து கொண்டுட்டார். பார்த்தீங்களா, அவன் உடனே செத்துட்டான், உடனே அவன் செத்து விழுந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஸ்தோத்திர உடன்படிக்கை பெட்டி மேலே ஒரு கவனம் வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையில் இவன் பாருங்க, சவுல் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், அதான் அந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை அவன் என்ன செய்தான், இழந்துட்டான். பார்த்தீங்களா, இழந்துட்டான். சோதனை ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவமே இப்போ கிடையாது. சோதனை என்ன ஆரம்ப காலத்தில் கொஞ்ச காலத்தில் ஏதோ நம்ம அறியாமல் செய்தோம் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி இப்போ எல்லாத்தையும் அறிஞ்சதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கத்தரை விட்டு நிறைய விஷயங்கள்ல விலகி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ரொம்ப துணிகரம், பயங்கரமான துணிகரம். அன்னைக்கு சவுல் ஆதீனமாக தேவனை கனவீனப்படுத்தி நிறைய காரியங்களை பண்ணார். இன்னைக்கெல்லாம் விசுவாசிகள் என்று சொல்லும்போது நிறைய பேர் பயங்கர துணிகரம். சோத்திரம். பயங்கர துணிகரமாக ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு சோத்திரம். அன்னைக்கு சவுல் எப்படியெல்லாம் புறக்கணித்து ஆவிக்குரிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போனானோ, இன்னைக்கும் நல்லா ஜெபிச்சவங்க, நல்லா ஊழியம் பண்ணவங்க, நல்லா கத்தருக்குள்ளே வளர்ந்தவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. மரியாதை, ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள அந்த மரியாதையெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னமோ புதுசாக மனம் திரும்பின மாதிரி இப்போ அநேக விஷயங்களை விட்டு இன்னைக்கு ஒரு புதிய பிள்ளைகள் போல உருவெடுத்திருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்க. இழந்ததை பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி எல்லாம் சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வீணாக போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதில் கொண்டிருந்த அன்பு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நீங்கள் படிங்க. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனம் படிங்க. 1 சாமுவேல். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் சீர்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். பெருமை பிடிச்சவனா மாறிட்டான். ஒரு ஆசாரியனை கர்த்தர் வச்சிருக்கும் போது ஆசாரியனுடைய வார்த்தையை அவமதிச்சு, ஆசாரியனுடைய அந்த பிரதிஷ்டையை அலட்சியப்படுத்தி, ஆசாரியனுடைய அந்த மரியாதையை குறைச்சி. சோத்திரம். இப்போ பாருங்க, ஆசாரியன் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை துணிந்து தாங்களே செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கணும், ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்தை அனுமதி இல்லாமல் ஒருத்தர் செய்யும்போது எப்படி சவுலை விட்டு ராஜ்யபாரம் எடுபட்டு போனதோ அதே போல அவங்கள விட்டு தேவனுடைய ஆவியானவரும் எடுபட்டு போயிருப்பார். நம்ம நினச்சிட்டு இருப்போம், எப்போ தாங்கள் செய்து கொள்ள முடிவு பண்ணாங்களோ அன்னைக்கே தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இது உண்மையானால் நான் சொல்லுவதும் உண்மை. ஸ்தோத்திரம். நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் தாங்களே செய்து தங்களை சவுளை போன்று அந்த இடத்துல வளர்த்து இன்னைக்கு தங்களை ஆளாக்கி கொள்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை புறக்கணிக்கிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. பார்த்தீங்களா, சாமுவேல் உயிரோடு இருக்கிறார், சாமுவேல் ஜீவனோடு இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டிலே நில வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வீட்டார் சொன்னாங்க. புதுசாக நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம்,
நிலம் வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னபோது அந்த கொத்தனார் வந்து ரட்சிக்கப்பட்டவர். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நானும் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், நானே ஜெபம் பண்ணி அதை வச்சிருந்தேன். ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய அந்த வேலையை அவர் செய்கிறேன்னு சொன்னார். அவர் செய்கிறேன்னு சொன்னபடி அவர் போய் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ணி அந்த நிலையை அவரே வச்சுட்டார். ஸ்தோத்திரம். அந்த வீட்டில் நிலம் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த வீடை கட்டலை, அவர் போய் படுத்துட்டார், படுத்து படுக்கையில் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்ச நாள் படுக்கையில் இருந்து டாக்டரால் கைவிடப்பட்டு மறிச்சிட்டார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அது. எனக்கு அப்புறம் தான் லேட்டாக தெரிஞ்சுது ஏன் அப்படி இருந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து அந்த குடும்பம் சொன்னாங்க, பாஸ்டர் ஒருவேளை இதனால் இருக்குமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. எதனால் சிஸ்டர் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ பாஸ்டர் நான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன், அவர் வந்து இல்லை நானே வச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இருக்குமா, அப்பையிலேருந்து அவர் வரல வேலைக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு சந்தேகமாச்சு, ஆஹா அப்படி ஒரு காரியம் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், அந்த மாதிரி சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை அவனே செய்ததுனால அவனுடைய ராஜ்யபாரம் போயிடுச்சு, எடுபட்டு போயிடுச்சு. எப்போ வந்து சாமுவேல் ஸ்தானத்தில் அவன் நிற்கணும்னு நினைச்சானோ அன்னைக்கே தேவன் அவனை வெறுத்துட்டார். ஸ்தோத்திரம். நான் வந்து ஒரு 20 வருஷமாக ஒரு ஊழியக்காரருக்கு கீழே இருந்திருக்கிறேன். அவர் இல்லாமல் இருந்திருக்கிறாரு. அவர் இல்லாமல் அவர் ஊருக்கு போயிடுவார். ஊருக்கு போனதுனால அந்த பீடத்தில் போய் நான் நின்று சங்கீதம் படிக்கவோ பிரசங்கம் பண்ணவோ நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு என்ன தெரியுமா, என் ஊழியக்காரன் சொல்லாமல் நான் ஒரு வார்த்தையும் செய்ய மாட்டேன், ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். எப்படி ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று அப்படியே சொன்னேன். அப்படியே என் ஊழியக்காரர் சொல்லாம எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அவரு ஊருக்கு போயிடுவார், கன்னியாகுமரிக்கு. நான் வந்து அங்கே இருப்பேன். ஆனால் அவர் ஸ்தானத்தில் போய் நான் நின்னதே கிடையாது. கடவுள் சாட்சியா நின்னதே கிடையாது. பயம், கர்த்தர் எங்கே நம்ம தண்டிச்சுடுவாரோ. ஏன்னா அப்போ சவுலின் காரியத்தெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஒருவேளை அப்படி அபிஷேகம் நம்ம வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்று சொல்லி நான் செய்ய மாட்டேன். ஒரு நாள் நான் பண்ண மாட்டேன். ஸ்தோத்திரம். ஒரு நாள் அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க சொன்னாங்க, அண்ணன் இன்னைக்கு வரமாட்டார், அதனால் நீ ஆறாம் நடத்த அப்படின்னா காலேஜ் ஜபத்தில். அப்போ வந்து அப்படியே மேலே அல்லேலூயா, அப்போ அப்படியே நான் மேலே வந்து பயத்தோடு பக்தியோடு ஆறாவது நடத்தினேன். ஆறாவது நடத்தினா கொஞ்சம் அப்படி எல்லாம் மீறிச்சு. உடனே அவர் என் காலை தொட்டுட்டார். போதும், டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே நான் நிப்பாட்டிட்டு அந்தாண்ட போயிட்டேன். பார்த்தீங்களா சோதரன். எனக்கு பயம். கடவுள் காரியத்தில் நமக்குரியதான் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, கடவுள் நிற்க வேண்டிய அவருடைய ஊழியக்காரன் நிற்க வேண்டிய ஸ்தானத்தை நம்ம ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஏன்னா நமக்கு முன்மாதிரியாக எல்லாம் இருக்குது, திருஷ்டாந்தமாக ஆண்டவர் பைபிளில் எல்லாம் எழுதி வச்சுட்டார். பார்த்தீங்களா, அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அதை கவனிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கொண்டு ஆண்டவர் பரிசோதனை பண்ணக்கூடாது. இன்றைக்கி அந்த நபர் நல்ல ஜீவனோடு இருந்திருக்கலாம். ஏன்னா அது அந்த வீட்டில் ஒரு சூனியம் இருந்தது. அந்த வீடு கட்ட முடியாதபடிக்கு ஒரு சூனியம் இருந்தது. அடுத்தது அந்த வீட்டில் எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருந்தது. நாங்கள் போய் ஜெபிச்ச வேலையில் எல்லாரும் பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. எப்படி தலையில் கை வைக்கும் போது எல்லாரும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ஓஹோ ஒரு வேலை அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் எண்ணினோம்.
ஏன்னா அதில் எல்லாரும் நம்ம ஈடுபட முடியாது. யார் யார் என்னென்ன பண்ணுமோ அதை தான் பண்ணணும். சோத்திரம். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறார் யார் யார் பண்ணணும் அப்படின்னு. இப்போ எங்கள் ஸ்தானத்தில் வேற யாராவது வந்து நின்றுட்டா அவங்க மேலே எங்களுக்கே ஒரு அன்பு இருக்காது. பார்த்தீங்களா, இருக்காது. இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களே செய்து கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. உடஞ்சது உடஞ்சது தான். சத்தமாக சொல்லுங்க. அது முறிஞ்சது தான். அதை இனிமேல் இணைக்க முடியாது, ஒட்ட வைக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. அது ஒரு குறை. சவுல் பண்ணது தான். அதுக்கப்புறம் சவுலுக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் பனிஷ்தான் பண்ணார். அடுத்தது இன்னைக்கு அநேக ஊழியர்களும் குடும்பங்களும் உருப்படாமல் போகிறதுக்கு காரணம் மெயினாக தான். ஊழியக்காரன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது இல்லை, விசுவாசிகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது இல்லை. அதனால் இன்னைக்கு ஊழியர்கள்லாம் சின்ன பின்னமாக போச்சு. ஒரு சபையும் சரியான நிலைமையில இன்னைக்கு நடத்தப்படலை. ஒரு ஊழியக்காரனும் சரியான நிலைமையில இன்னைக்கு ஊழியம் செய்யலை. விசுவாசிகள் சரியான விசுவாசிகளா இல்லை. அந்த சபைக்கே ஒரு பெருத்த அவமானத்துக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த மாதிரி தானே செய்கிறது எதா இருந்தாலும் தானே சொல்கிறது. பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். எல்லாம் தானே செய்கிறது. ஊழியக்காரனை அவமதிக்கிற காரியங்கள். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் என்னதான் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஸ்தோத்திரம். என்ன ஐஸ் வச்சாலும், என்னத்தை கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் மீறுதலே. சோதனை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. சவுலுக்கு ஆண்டவர் அதுக்கப்புறம் இரக்கம் செய்யவே இல்லை. க்ளோஸ் பண்ண சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. சவுல் காரியம் முடிஞ்சு போச்சு. அவன் என்னைக்கு மீறினானோ அவ்வளவுதான். ஏன்னா சமுத்திரம் எல்லையை விட்டு மீறாதபடிக்கு அதுக்கு ஒரு எல்லையை குறிப்பிட்டார் தேவன். சொல்லுங்க, என்ன செஞ்சார்? எல்லையை குறிப்பாங்க. ஒரு சமுத்திரமே எல்லையை மீறாதபடிக்கு அதுக்கு ஒரு எல்லையை குறித்தார்னா உங்களுக்கு எனக்கும் ஒரு எல்லை வச்சிருப்பாங்கல்ல, அந்த எல்லையை நம்ம மீறலாமா? சவுல் மீறிட்டான் பாருங்க. சவுல் மீறிட்டான். எவ்வளவு கொடுமை! சவுல் மீறி விட்டான். அதனால ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் துணிந்து செய்தான். துணிந்து செய்ததுனால அவனுடைய ராஜ்யபாரம் கிழிக்கப்பட்டு போயிற்று. ஸ்தோத்திரம். அது எதை குறிக்கிறது? சாவை அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகம் கிழிக்கப்பட்டது. முடிஞ்சு போச்சா? ஆண்டவர் அதுக்கு அபிஷேகம் கொடுத்தாரு. சொல்லுங்க, அதுக்கு அபிஷேகம் கொடுத்தாரு. பாருங்க, எவ்வளவு கொடுமையான காரியத்தில் போய் தலையிட்டுட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சார், நீங்க அடுத்து படிங்க. 1 சாமுவேல் 15:8 படிங்க. சீக்கிரம் படிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான். அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். அப்ப அங்கே அவனுக்கு அந்த வாழ்த்துக்கள் போயிடுச்சு பாருங்க. என்னதான் அவன் பண்ணாலும் அவன் வாழ்த்துக்கள் அவனுக்கு கிடைக்கல. அது அப்படியே தாவீதுக்கு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அது அப்படியே அவனுக்கு வர வேண்டிய அந்த வாழ்த்துக்கள் நேராக தாவீதுக்கு போய் சேர்ந்தது. அதை நீங்கள் படிங்க. கலாத்தியர் 5:24 படிங்களேன். 5:24 பாருங்கள். இப்போ ஏன் அப்படி மாறுச்சு அப்படின்னா, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். கட்டுப்பாடு. சொல்லுங்க, அதுக்கு என்ன பாடு? ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நாம் இருக்கணும். கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா இச்சைக்குள் ஆயிட்டோம்னு அர்த்தம். இச்சைகளுக்கு ஏதுவாயிட்டோம்னு அர்த்தம். சோதரம். பார்த்தீங்களா, இன்னைக்கும் கட்டுப்பாடை விரும்பாதவர்கள், ஒழுங்கின்மையும் ஒருமையுமாக இருந்த அந்த பூமி எப்படி இருந்ததோ அது போல அவங்க இருக்கிறாங்க. அவங்கள அந்த
பாருங்க, கிறிஸ்துவ உடையவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆசை, இச்சை எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும். அவங்க ஒரு நடத்துக்கு கீழே தான் இருக்கணும். நானே நடத்துவேன்னு சொல்லிட்டு சொன்னேன், அவ்வளோதான், முடிஞ்சு. தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாமுவேலுக்கும் சவுலுக்கும் பிரிவினை ஏற்பட்டது. இப்பயும் நிறைய சபைகளில் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் ஒரு மனமே இருக்காது. ஏன் தெரியுமா? ஊழியக்காரன் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களே செஞ்சுருவாங்க. அதனால் ஊழியக்காரன் எதுலேயுமே அவங்கள உண்மையாக எண்ணவும் முடியாது, எதுலேயும் வரவேற்கவும் முடியாது. அவங்க மனசுலேயும் அந்த மாதிரி தான் குறவுள்ளவங்களாகவே அவங்க காலம் சொல்லி இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற வழி கிடையாது. அதை செய்யும் போது உணர்ந்தாதான், செய்து முடித்த பிறகு பனிஷ்டம் அடுத்தது. அதெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சதும் இவனுக்கு மன்னிப்பு கொடுத்துருக்க வேண்டியதானே? சவுலுக்கு சொல்லுங்க, மன்னிப்பு கொடுத்துருக்க வேண்டியதானே? கொடுக்கல. பார்த்தீங்களா? சவுலுக்கு மன்னிப்பே கொடுக்கல. யூதாசுக்கும் மன்னிப்பு கொடுக்கல, சவுலுக்கும் மன்னிப்பு கொடுக்கல. ஸ்தோத்திரம். ஆனால் ராஜ்யபாரம் தேவன் தான் கொடுத்தாரு. எல்லாத்தையும் தேவனே கொடுத்து விட்டு இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அவரே வாங்கிட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஒரு வருஷம் படிங்க. 1 சாமுவேல் 15, 25, 26 படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்ப வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு புறக்கணித்தீர். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான். பார்த்தீங்களா? நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்ச. இப்போ அவர் என்ன பண்ணார்? நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடி அவர் ஒன்றும் புறக்கணிச்சிட்டாரு. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது கிழிந்து போயிடுச்சு. அது கிழிந்து போச்சு. நல்ல சாமுவேலுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான். சாமுவேல் வாழ்க்கையில் ஒரு கரை ஏற்படுத்திட்டான். சாமுவேலுக்கு ஒரே கவலை என்னன்னா, நான் உயிரோடு இருக்கும்போது இப்படி நடந்துருச்சு ஆண்டவரே, நான் செத்த பிறகு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருக்கும்போது இப்படி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? சாமுவேல் கண்ணீர் விட்டுட்டாரு. என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தானே இருக்கிறேன், எப்படி நீங்க இதை அனுமதிச்சீங்க சொல்லி சாமுவேல் அழுகிறார். சவுல் கூப்பிடுறான், இல்லை மன்னிச்சிங்க, வாங்க வாங்க அப்படின்னு. நான் இனி உன் கூட நான் வர மாதிரி இல்லை, முடிஞ்சு, உனக்கும் எனக்கும் இல்லை ஐக்கியம் முடிஞ்சிருச்சுப்பா, போயிட்டு வா. உடனே சால்வை காலை பிடிச்சா, அப்புறம் சால்வையை பிடிச்சிட்டான். சால்வை பிடிச்சி இழுத்தது கிழிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? சால்வை பிடிச்சி இழுத்தது கிழிஞ்சு போச்சு. அடுத்தது படிங்க, படிங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு. பார்த்தீங்களா? உன்கிட்ட இருக்கிற இஸ்ரவேல் ராஜ்யத்தை கர்த்தர் இப்பொழுது கிழிச்சு போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். சோதனை முடிஞ்சா? தாவீதை சவுலுக்கு தோழன்னு சொல்லிவிட்டார். அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளையை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. படிங்க, அடுத்து படிங்க. இஸ்ரவேலின் ஜெயபாலர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். மனம் மாற அவர் மனுஷன் இல்லை அப்படின்னா சவுலுக்கு குறிக்கப்பட்ட தண்டனை தான். அதிலிருந்து மனம் மாற்றம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுகிற அநேக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இன்றைக்கும் பல சபைகளில் இருக்கதான் செய்கிறார்கள். தலைமை ஊழியரோட பெரிய ஊழியராகணும்னு சொல்லி கீழே இருக்கிற ஊழியர்கள் இன்றைக்கி ரொம்ப அதிக பிரச்சனை வேலையெல்லாம் செஞ்சு, தலைமை போதகர் காரில் போனால் தலைமை போதகரை போல் காரில் போகணும், தலைமை போதகர் தூங்குனா நாமும் தூங்கணும், தலைமை போதகர் ரெஸ்ட் எடுத்தால் நாமும் ரெஸ்ட் எடுக்கணும், தலைமை போதகர் நல்ல ட்ரெஸ் போட்டால் நாமளும் ட்ரெஸ் போடணும், தலைமை போதகர் என்னெல்லாம் சாப்பிட்றாரோ அதில் நம்ம சாப்பிடணும். எப்படி பார்த்தீங்களா? இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க தலைமை போதகர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னால் டிஜே தினகரன்
கை நீட்டணும் அற்புத அடையாளம் நடக்குதுல்ல, அதை பார்த்துட்டான். பார்த்த உடனே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செஞ்சான், ஆண்டவரே அந்த டிஜிஎஸ் தினகரனை போல நான் கை நீட்டினா அற்புதங்கள் நடக்கணும், வியாதிகள் குணமாகணும், மரித்தவர்கள் எழும்பணும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டான். தேவன் இறங்கி வந்தார். இறங்கி வந்து சொன்னார், சரி டிஜிஎஸ் தினகரன் போல நீ இப்போ வந்து செய்யணும் அப்படி தானே. சரி, டிஜிஎஸ் தினகரன் அறையில் பல மணி நேரம் என் கூட பேசிட்டே இருப்பார், முழங்கால நின்று. உன்னால் முடியுமான்னு கேட்டாரா? அதெல்லாம் செய்யணுமா? நான் என்னமோ ஒரு கை நின்னா அற்புதம் நடக்குதுன்னு சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் இப்படி அறையில் ஆண்டவரோடு நிற்கிறவங்க தான் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்ட பிறகு எனக்கு அது வேண்டவே வேண்டாம்னு சொல்லி போயிட்டான். இதை சொன்னது யாருன்னு கேட்டால் மோகன்ஜி லாசரஸ் சகோதரர் அவர்கள் சொன்னார்கள். பார்த்தீங்களா அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு சபையெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. சோதர விசுவாசிகள்லாம் தங்கள் எல்லையை மீறிட்டாங்க, இளம் ஊழியர்கள்லாம் தங்கள் எல்லையை மீறிட்டாங்க. அதனால் தரிசனம் உடைக்கப்பட்டது, ஊழியங்கள் உடைக்கப்பட்டது, எல்லாமே இன்றைக்கி சின்ன பண்ணமாக போயிடுச்சு. வேதவசனம் சொல்லுது இடர்கள் வருவது அவசியம்தான், யார் மூலமாக வருதோ அது அவனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. ஆனால் வசனத்தை நல்லா கேட்டோம்னா வசனத்துக்கு நடிகையாவது நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களுக்கு ஒதுங்கி இருந்தால் நல்லது. ஆனால் சிலர் ரொம்ப துணிகரமாக இருக்கிறத நினைக்கும் போது என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன்னா சில இடங்களில் நாங்கள் நிற்க வேண்டிய இடத்துலலாம் அவங்களாம் நிற்கும் போது எங்கள் மனசு அதை ஒத்துக்கிறது இல்லை. அது எங்கள் ஊழியத்தில் அது எங்களுக்கு ஒரு அடி மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் ஊழியத்தில் ஏதோ தவறு பண்ணிட்டோமோன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் நிற்கிறோம். பார்த்தீங்களா, எவ்வளோ நீங்கள் அழகாக பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் நாங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இன்னும் கேட்டுட்டு தான் இருப்போம். கேட்போம், எப்படி ஆண்டவரை அனுமதிச்சிங்க, எப்படி அனுமதிச்சிங்க, எங்கள் ஸ்தானத்தில் எப்படி நிற்க வச்சிங்க, ஏன் ஸ்தோத்திரம் சொல்லி அவரிடத்துல இன்னும் அப்படி கேட்போம், கேட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா உயிரை கொடுக்குற ஊழியம் ஊழியம் ஒவ்வொரு விசுவாசிகள் வேணும் பொறுப்போடு செயல்படுகிற ஊழியம். இப்போ எந்த மற்ற ஊழியங்களை போல நம்ம ஊழியங்கள் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு சாட்டர்டேயும் நம்ம 12 மணி நேரம் தேவ சமூகத்தில் சோதர ஆகாரம் இல்லாமல் தேவ ஜனங்களுக்காக மாத்திரமே அந்த ஜெபம் நடக்குது. சபையில் வருகிற அத்தனை பேருக்கும் சோதர அந்த ஜெபத்தை வச்சு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்படி சில விஷயங்கள்லாம் மக்கள் தவறும்போது மனசு எவ்வளோ உடைக்கப்படும் பார்த்தீங்களா? ஆம் கர்த்தருடைய பிள்ளை. அதனால் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் உங்களுக்கும் உங்கள் போதகருக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இதை கேட்குற விசுவாச மக்கள் உங்களுக்கும் ஊழியர்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள். சவுளுடைய ஜீவியம் நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி தான். அது பைபிளில் இருக்குன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. இன்றைக்கி சவுல் இன்றைக்கி புறக்கணிக்கப்பட்டதுடைய முழு நோக்கமே முழு காரியம் என்னென்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி பார்த்தீங்களா, என்னென்ன விஷயம், ஒன்று கீழ்ப்படியாமை, அடுத்தது பொறாமை, தேவனுடைய ஸ்தோத்திர மனுஷனை அவமதித்தல், ஸ்தோத்திர பார்த்தீங்களா, புறஜாதியின் வீட்டில் அடுத்தது சாப்பிடுது, ஸ்தோத்திர பாருங்க எப்படி ஸ்தோத்திர சூனியக்காரி வீட்டில் போய் என்ன பண்ணாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ஸ்தோத்திர. நாளைக்கு சூனியக்காரியை பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகள் இப்படி சவுளை கொடுத்து நம்ம இன்றைக்கி தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர்ட்ட ஒப்படைங்க. இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போனால் அது உங்கள் விருப்பம். கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாருன்னா ஸ்தோத்திர அதை அன்றைக்கி தாவீது வாங்கிட்டாரு, ஆனால் சவுல் தரையில் விட்டுட்டாரு. நீங்கள் தாவீதா சவுலா? சிந்திச்சு மனம் திரும்புங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தி இன்றைக்கி காலையில் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதை நாங்கள் கேட்டு எங்கள் ஸ்தானத்தில் நாங்கள் நிற்க எங்களை ஆசீர்வதிங்க.
ஸ்தோத்திரம். உங்கள் அன்பு கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த 42 வருஷம் சர்வீஸில் எங்களுடைய அனுபவத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல ஊழியக்காரங்களை நாங்கள் கனம் பண்ணி அவங்க ஸ்தானத்தில் நாங்கள் போய் நிற்காம நீர் என்ன சொன்னீரோ அதையே நாங்கள் எங்கள் ஊழியத்தில் கடைப்பிடித்து இதுவரை வளர்ந்து வர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஸ்தோத்திரம். அதே போன்று ஒவ்வொரு சபை ஊழியக்காரனும் தங்களுடைய தலைமை ஊழியருக்கும் ஒவ்வொரு விசுவாச மக்களும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஆண்டவரே அடங்கி நடக்க தேவ சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் கிருபை தருகிறாங்க. இந்த காலவேளையிலே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. உங்கள் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.